ஹாய் யூஎஸ். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் எந்த பேடையில் பேசினாலும் அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசுமே விட்டு வைக்காமல் சகட்டு மேனிக்கு பேசி தள்ளுவார். ஆன போதிலும் அவர் கேப்டன் விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விமர்சிச்சிருக்க மாட்டார். இப்போ கூட தற்போது ஒரு நடந்த மீட்டிங்கில் கூட விஜயகாந்த் தான் ஒரு சிறந்த ஆண்மகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ரஜினி மற்றும் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி இருந்த காலத்தில் வரலை. ஆனால் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை சிங்கம். அவங்க எல்லாரும் இருந்தபோதும் அரசியலுக்கு தைரியமாக வந்தாங்க. நானும் விஜயகாந்த் தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது தைரியமாக வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர் விஜயகாந்தை பற்றி சொல்லியிருப்பார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் பொதுநலம் என்பது குறைந்து விட்டது, சுயநலம் அதிகரித்து விட்டது. அரசியலுக்கு வருபவர்கள் அதை சேவையாக செய்யாமல் தொழிலாக பார்க்கிறார்கள். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிருந்து மாறுபட்ட அரசியல் தலைவர். அவருக்கு சினிமாவில் நடித்த காலத்திலிருந்தே சமூக நோக்கம் என்பது அதிகம். மற்றவருக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் ஒரு முன்னோடியாக இருந்தார். யாராக இருந்தாலும் உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர். சினிமாவில் இருந்த காலத்திலே அனைவருக்கும் உதவி செய்வதை நான் நேரடியாக பார்த்துள்ளேன். அதன் பின் தான் அரசியலுக்கு வந்த பிறகு அதை மறக்காமல் அனைவருக்கும் செய்து கொண்டே இருந்தார். தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய்து வரும் அவர் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதோடு பொதுநலம் கொண்டவர் என்பதால் ஆட்சியில் பொறுப்பேற்றால் வரவேற்க வேண்டுமே, அப்பொழுதுதான் நாடும் நலம் பெறும் என்று கூறினார். தற்போதுள்ள அரசியல்வாதிகள் ஒரு பேருக்குத்தான் அரசியல் போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் விஜயகாந்த் அப்பொழுதே பல போராட்டங்களில் கலந்து கொண்டு மக்களுக்காக போராடியுள்ளார். தற்போது அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று ஆகிவிட வேண்டும், ஆட்சியில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக பதவிக்காக ஆசைதான் அவர்களுக்கு காரணம். ஆனால் இவர்கள் ஆசை நிறைவேறப் போவதில்லை. அவர்களின் கனவு கண்டிப்பாக நிறைவேறாது. கேப்டன் விஜயகாந்தை ஒப்பிடும்போது இவர்கள் எந்த வகைக்கும் சமமில்லை. மேலும் விஜயகாந்த் அவர்கள் நான் எப்பயுமே தெலுங்கர் அப்படின்னு சொல்லுவேன் மேடைகளில். கண்டிப்பாக ஒரு தெலுங்கர் தான் அவர். ஆனால் அவர் இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக எந்த அளவுக்கு பாடுபடுறான்றது போது ரொம்பவே நல்ல விஷயம்தான். இருந்தாலும் எங்களுடைய கோட்பாடு ஒரு தமிழன தமிழ்நாடு தான் வாழணும் அப்படின்றதா எங்களுடைய எண்ணம். இருந்தாலும் நாங்கள் விஜயகாந்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் அவர் செய்யக்கூடிய உதவி மற்ற அவருடைய கட்சி பணிகள் எல்லாமே பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.